அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்தியன் பாலிட்டியில் இது வந்து லாஸ்ட் கிளாஸ். இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கு. இதை பற்றி தான் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிறது யூஎஸ்ஏ அமெரிக்காவில் தான் முதல்ல ஆரிஜினேட் அண்ட் டெவலப் ஆச்சுன்னு சொன்னாங்க. அங்கே தான் முதல்ல இது உருவாச்சா, அங்கே தான் டெவலப்பும் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1980 தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா அப்படிங்கிறது. யார் இதை கொண்டு வந்தாங்க? இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிறது இந்த பொதுநல வழக்கை யார் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்டிஸ் V.R. கிருஷ்ணன் அண்ட் ஜஸ்டிஸ் P.N. பகவதி, இவங்க ரெண்டு பேரும் தான், இந்த ரெண்டு நீதிபதிகள் தான் இந்த PIL அப்படிங்கிற இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. இதை வேற பேரில் வந்து அழைக்கிறாங்க. என்னென்ன? சோஷியல் ஆக்ஷன் லிட்டிகேஷன், சோஷியல் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அண்டு கிளாஸ் ஆக்ஷன் லிட்டிகேஷன் அப்படின்னு இதுக்கு சில பேரும் வந்து வேறு சில பேர்களும் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா என்ன, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, மீனிங் எனி பப்ளிக் சிட்டிசன் ஆர் சோஷியல் ஆர்கனைசேஷன் ஹாவ் சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் கேன் கண்டக்ட் லீகல் ஆக்ஷன் பிஹாஃப் ஆஃப் தோஸ் ஹூ குடன்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண சிட்டிசன், நீங்களோ நானோ யாரோ, இல்லை ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன், யாரோ ஒரு சமூக நிறுவனமோ தொண்டு நிறுவனமோ, யாரோ ஒருத்தங்க, ஒரு குரூப்பாக இருக்கிறவங்க இல்லை தனியாக இருக்கிறவங்க, யாராக இருந்தாலும் இன்னொருத்தர் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கான நியாயத்தை அவர் கோர்ட்டில் போய் பெற முடியாத அவர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவரால் ஃபினான்ஷியலாவோ இல்லை சோஷியலாவோ இல்லை ஏதோ ஒரு டிசபிலிட்டிஸ்னால அவரால் கோர்ட்டுக்கு போயிட்டு அவருக்கான நீதி வந்து அவரால் பெற முடியல அப்படின்னா, அவர் சார்பாக ஒரு சிட்டிசனோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ அவர் சார்பாக கோர்ட்டில் வந்து வழக்கு தொடருவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தாங்க பொதுநல வழக்கு. பொதுநல வழக்குனா என்ன? சுயநல வழக்கு. தன்னல வழக்குனா என்ன? நமக்காக நாம் கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அது தன்னல வழக்கு. பொதுநல வழக்குனா என்ன? யாரோ ஒருத்தருக்காக நாம் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணால் அதுக்கு பேர் தாங்க பொதுநல வழக்கு. அதுதான் எங்கே சொல்கிறாங்க. சரி, இதோடைய ரியல் பர்பஸ் என்ன? ரியல் பர்பஸ் எதுக்காக இதை இந்தியாவில் கொண்டு வந்தாங்க? இந்தியாவில் இல்லை, யூஎஸ்ஏல இதை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வேலிடேஷன் ஆஃப் லா. ஏதோ ஒரு சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வராங்க, அது வந்து அந்த சட்டம் உண்மையிலேயே இந்தியாவில் நடைமுறையில் இருக்கா இல்லையா, இல்லை சும்மா கடமைக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அதை சும்மா மக்களுடைய கண்துடைப்புக்காக வச்சுருக்காங்களா இல்லையா, இல்லை உண்மையிலேயே அது வேலிடேஷனோட தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இது ஒரு டூலாக பயன்படுது அப்படின்றாங்க. வேலிடேஷன் ஆஃப் லா, ரூல் ஆஃப் லா. இந்த நாடு அப்படிங்கிறது சட்டத்தின்பால் தானே வந்து இயக்கப்படுது, கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தானே அரசாங்கம் வந்து செயல்படுது. ஸோ உண்மையிலே அது வேலிடேஷனோடு இருக்கா அப்படிங்கிறத இது மூலமாக வந்து செக் பண்ணிக்கலாம். அது மிக பிகாஃப் ஆஃப் வீக்கர் செக்ஷன், அதாவது யாரால் வழக்கு தொடர முடியல அப்படின்னா அவங்களுக்காக ஒரு பணத்தின் எக்கனாமிக்காவோ இல்லை சோஷியலாவோ அவர் வீக்காக இருக்காருன்னா அவர் சார்பாக நாம் இதை பயன்படுத்திக்கலாம். இல்லை மீனிங்ஃபுல் ஆஃப் ரியலைசேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்தியாவில் உண்மையிலே இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் வந்து இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவும் நாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியா அப்படிங்கிறது நாம் அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? அடுத்ததாக ஸ்கோப் ஆஃப் பில், அதாவது இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை எப்படிலாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான், யாரெல்லாம் வந்து இதன் மூலம் வந்து பலனடையலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். 1980 வந்து இது கொண்டு வந்திருப்பாங்க. 1988 சுப்ரீம் கோர்ட், எஸ்சினா வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு அர்த்தம், சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபார்மேட் கைடன்ஸ் வந்து கொண்டு வராங்க. அதாவது இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை வந்து கொண்டு வரணும், பொதுநல வழக்கு வந்து தொடரணும் அப்படின்னா அதுக்கு சில கைட்லைன்ஸ்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொண்டு வராங்க. அதே போல் அந்த கைட்லைன்ஸை 1993 அண்டு 2003 வந்து மாடிஃபை பண்ணுறாங்க, சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதன் மூலமாக எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நாம் இந்த வழக்கு வந்து இந்த டூல் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, யார் சார்பாக நாம் வந்து வழக்கு தொடரலாம், யாருக்காக? பாண்டட் லேபர் மேட்டர்ஸ், அதாவது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணியாட்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க சார்பாக நாம் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து பயன்படுத்தலாம். அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல, இங்கே கவர் ஆகுதா இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் பேரில் அவர் வந்து இத்தனை வருஷம் வந்து நீங்கள் இந்த சம்பளத்துக்கு வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸில் அவர் வந்து வேலை செஞ்சால் அவர் சார்பாக நாம் பொதுநல வழக்கு வந்து தொடரலாம். அதே போல் நெக்லெக்டட் சில்ட்ரன், ஆதரவு இல்லாத குழந்தைகள், நான் பேமெண்ட் மினிமம் வேஜஸ், ஒரு தொழிற்சாலையில் மினிமம் வேஜஸ் விட்டு குறைவாக தரும்பொழுது அதுவும் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை இல்லையா? ஸோ இங்கே இருக்குது பாருங்க, அதை பார்க்குறோம். அடுத்ததாக பெட்டிஷன்ஸ் ஃப்ரம் ஜெயில் கம்ப்ளைண்ட்ஸ், ஜெயில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே அவங்க சார்பாக ஜெயில் ஏதோ அவங்களுக்கு கொடுமை நிகழ்த்தப்படுது அப்படின்னா, அதே போல் ஒரு நன்னடத்தின் காரணமாக அவர் வந்து சீக்கிரமாக வந்து ரிலீஸ் பண்ணலாம், அது தொடர்பாகவும், அதே போல் அவருடைய
அந்த ஜெயில் காலம் முடிஞ்சதுக்கு பிறகும் அவர் வந்து அந்த சிறைவாசத்தை வந்து அனுபவிக்கிறாரு அப்படின்னா அது தொடர்பாக நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதை இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹராஸ்மெண்ட் பை போலீஸ். இந்த கஸ்டோடியல் டெத்லாம் இருக்கு இல்லையா, விசாரணையின் பேரில் ஒரு சாதாரண சிட்டிசனை வந்து போலீஸ் அடித்து அவளை வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னா அது சார்பாக நம்ம இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். அது பிறகு வந்து அட்ராசிட்டிஸ் ஆன் உமன். ரோட்டில் வந்து ஒரு புருஷன் வந்து ஒரு பொண்டாட்டியை போட்டு அடிச்சுட்டுருக்கான்னு வச்சுங்களேன், என் முன்னாடி நான் எப்படிலாம் அடிப்பேன்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஒரு பெண்ணுக்கு எதிராக வந்து அங்கே ஹராஸ்மெண்ட் நிகழும்போது அது தொடர்பாகவும் நாம் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிறகு டார்ச்சர் ஆஃப் வில்லேஜஸ் பை கோ வில்லேஜஸ். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமவாசிகளை அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய இல்லை பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு கிராமவாசி வந்து ஏதோ ஒரு அவர் தொடர்பாக அவர் மேலே வந்து வன்முறை வந்து நிகழ்த்தப்படுதுன்னா அது தொடர்பாகவும் நாம் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அது பிறகு என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது இல்லை யாரோ ஒரு தனி மனிதரை வந்து என்விரான்மெண்ட் வந்து சேதப்படுத்துகிறாரு அப்படின்னா அது தொடர்பாகவும் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஒரு சும்மா இல்லாமல் ஒரு இடத்த வந்து ஒருத்தர் வந்து தீ வச்சு கொடுத்துறாருன்னு வச்சுக்கலாம், அது தொடர்பாக நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். மரத்தை வெட்டுறாரு அப்படின்னா அது தொடர்பாக நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இதில் அடங்குன்னு பார்க்குறோம். அதே போல் ரியட் விக்டம்ஸ். ரியட்னா என்ன, கலவரம். ஒரு கலவரம் நடக்குது, அந்த கலவரத்தில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள், விக்டம்ஸ்னால் பாதிக்கப்பட்டவர்கள். ஸோ இது தொடர்பாகவும் அவர் வந்து கலவரத்தில் யாரோ அவங்க சொந்தக்காரோ யாரோ இறந்து போயிருக்காரு அப்படின்னா இல்லை அவருக்கு வந்து கையோ காலோ ஒரு போயிருக்குன்னா அது தொடர்பாகவும் நாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து விக்டிம்ஸ் தானே. இவங்களால அவங்களே ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கான நியாயத்தை வந்து வாங்க முடியுமா? இவங்களாம் வீக்கர் செக்ஷன் இல்லையா, எக்கனாமிக்கலாகவும் இல்லை ஃபிசிக்கலாகவும் ஏதோ ஒரு வகையில் இவங்களாம் வந்து வீக்கர் செக்ஷன் இல்லையா. ஸோ இவங்க தொடர்பாக நாம் பொதுநல வழக்கு தொடரலாம் இல்லையா. இதுதான் நம்ம பார்க்குறோம். சரி, இதில் யாரெல்லாம் அடங்க மாட்டாங்க? இவங்களாம் வந்து இவங்க சார்பாக பொதுநல வழக்கு தொடர முடியாதுன்னா யாரால் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம தொடர முடியாது அப்படின்னா, நாட் பில். லேண்ட்லார்டுக்கும் டெனண்ட்டுக்கும் இருக்கிற விஷயங்கள். ஒரு நிலத்தை குத்தகைக்கு வாங்கி அது தொடர்பாக ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், லேண்ட்லார்டுக்கும் டெனண்ட்டுக்கும் வாடகைக்கு கொடுத்தவருக்கும் வாடகை வாங்கினவருக்கும் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அது தொடர்பான கேஸ்லாம் வந்து பொதுநல வழக்கை தொடர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் காலேஜ் அட்மிஷன். ஒரு காலேஜில் வந்து ஜாயின் பண்ண முடியல, எனக்கு அட்மிஷன் வந்து தரமாட்டேன்றாங்க, அவர் சார்பாக நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறேன். அந்த பையனுக்கு காலேஜில் வந்து அட்மிஷன் தரமாட்டேன்றாங்க, அவர் சார்பாக நான் கேஸ் ஃபைல் பண்ணுறேன். அங்கெல்லாம் போக முடியாது. அவர் வேணால் கேஸ் ஃபைல் பண்ணலாம், நாம் அதுக்காக கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தா நவ் டேஸ் பில். அதை மேலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இவங்க வந்து வழக்கு தொடரலாம், அவங்களாம் வழக்கு தொடர முடியும், நாம் வந்து பொதுநல வழக்கு தொடர முடியாது. இங்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பிரச்சனைக்காக அவங்க சொந்தமாக கோர்ட்டுக்கு கேஸ் போகலாம், நாம் கேஸ் அவங்களுக்காக ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு தான் எங்கே நம்ம சொல்ல வர விஷயம். அடுத்தா நவ் டேஸ் பில். இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்காக கொண்டு வராங்க. யாராவது அவங்களால முடியலன்னா அவங்க சார்பாக நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம், நல்ல விஷயம். ஆனால் இது தற்போது தவறான விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன? பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொலிட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பைசா இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், மிடில் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஸோ இதன் காரணமாக இது தவறான விஷயங்களுக்காக வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. பப்ளிசிட்டி, இப்போது அவருக்காக நியாயத்தை நம்ம பெற்றுத்தரணும், அதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணால் அது ஒரு நியாயமான விஷயம். இல்லை பப்ளிசிட்டிக்காக ஒரு செலிபிரிட்டி இருக்காரு அப்படின்னா, ஸோ பொதுநல வழக்கு, ஒரு திரைப்படத்தில் அவர் வந்து சிகரெட் பிடிக்கிற காட்சி நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் டார்கெட் பண்ணி பொதுநல வழக்கு தொடரும். இல்லை ஒரு யூடியூப் செலிபிரிட்டி வண்டி ஓட்டும் போது வந்து ஃபோன் பேசிட்டே வந்து ட்ராவல் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், அவர் தாக்கி பொதுநல வழக்கு தொடரும்னு வச்சுங்களேன். இவர் மேலே நாம் வழக்கு தொடரும் போது, ஒரு செலிபிரிட்டி மேலே நம்ம வழக்கு தொடரும் போது அதன் மூலமாக நமக்கு ஃபேமஸ் கிடைக்கணும்னு நினச்சி அந்த விஷயத்தை பண்ணுறாங்க இல்லையா, அது தவறான விஷயம். உங்களுக்கு உண்மையிலே வந்து சமூகத்தின் பால் வந்து அக்கறை இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த விஷயம் வந்து நடக்கவே கூடாதுன்னு எல்லாருமே நீங்கள் வந்து ஆக்ஷன் நடத்தணும். அது இல்லாமல் இவர் வந்து செலிபிரிட்டி, இவர் மேலே நடத்தினா நமக்கு வந்து ஃபேமஸ் கிடைக்கும், ஸோ யாரோ ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு இன்னொருத்தர் பேர் வந்து கெடுக்கணும், அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இங்கே நடக்குது. இதன் மூலமாக இதை தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் வந்து நவடேஸ் வந்து இன்க்ரீஸ், இந்த மாதிரியான தவறான விஷயங்களுக்கு இப்போலாம் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த கிளாஸ் இல்லாமல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது பொதுநல வழக்கு அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த கிளாஸில் பார்த்தோம். இந்தியன் பாலிட்டியில் இது வந்து கடைசி கிளாஸ். இது வரைக்கும் நம்மளுடைய கிளாஸை தொடர்ச்சியாக பார்த்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.